வெக்கேஷன் போறது பெரிய விஷயம் இல்ல, அவரு என் கூட வரல அப்படிங்கறதா எனக்கு ஒரு மாதிரி அப்செட் ஆனேன். அதாவது ஒரு 8 மணி 7 மணிக்கு கிளம்பினா ஓகே, எல்லாம் லேட் என்ன தவிர. ஏபிள் சாத்திக்கிட்டு மூடிக்கிட்டு பாப்போம். பாய் டூர் எப்படி என்ஜாய் பண்றீங்க? பாத்துட்டோடா. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. இது சந்தன கட்ட, நீ நாட்டு கட்ட டவுன் கட்ட ரெண்டும் கலந்த சம கட்ட. கரப்ரோஜா யூடியூப் சேனல் சார்பாக எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க மக்களே? காரை பார்த்தாலும் தெரிஞ்சிருக்கும். தெரியாது, நாங்க வந்து வெளியில கிளம்பிட்டோம். நிறைய பேர் வந்து அக்கா வெக்கேஷன் எங்க போறீங்கன்னாங்க. நடுவுல கூட நான் அப்செட் ஆனது கூட ஏங்க அப்செட் ஆனீங்க அப்படின்னு கேட்டீங்க. ரீசன் அதுதான், வெக்கேஷன் போறது பெரிய விஷயம் இல்ல, அவரு என் கூட வரல அப்படிங்கறதா எனக்கு ஒரு மாதிரி அப்செட் ஆனேன். என்ன ரீசனா, அவங்களுக்கு லீவும் கிடைக்கல, பிளஸ் ஒரு 1 or 2 hours கூட பெர்மிஷன் எதுக்குமே கிடைக்கல. கிட்டத்தட்ட அங்க 2 பேரும் உட்காந்து பேசி 1 மாசம் 1.5 மாசம் ஆச்சு. டைட் ஷெடியூல் அப்படி இப்படின்னு போனோன்னா ஒரு மாதிரி நானும் டிப்ரெஷன் ஆயிட்டேன். அந்த அப்செட் தான் லாஸ்ட் டைமும் ஆனேன். அப்போ வந்து அவருமே அப்போ கூட பெங்களூர் வரல, என் கூட எல்லாம் வரல. பட் இந்த தடவை வந்து ஒரு நாள் எங்களுக்காக லீவ் போட்டிருக்காரு. ஒரே ஒரு நாள் தான் லீவ் போட்டிருக்காரு. சரி, அந்த ஒரு நாள்ல கொடைக்கானல்ல வந்து எங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்டோட ரெசார்ட்டுக்கு எங்களை இன்வைட் பண்ணிருக்காங்க. இப்ப கூட போகணும்னு பிளான் இல்லை, அவங்க இன்வைட் பண்ணதுனால தான் போறோம். அந்த இன்வைட்னால 1 day லீவ் போட்டிருக்காங்க எனக்காக. ஸோ அந்த 1 day மட்டும் போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு உடனே ரிட்டர்ன் கிளம்புறதா மக்களே. இந்த 1 டேங்கிறது ஹர்ஷத்துக்கு வேணா கஷ்டமா இருக்கலாம், சஃபா கஷ்டமா இருக்கலாம். எனக்கு இந்த 1 டேங்கிறது எனக்கு 1 yearக்கு சமம். ஏன்னா அவுட்டிங்கே வராம எனக்காக இப்ப வர்றது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ உங்க கூட நாங்க ஷேர் பண்றோம் அந்த விஷயத்தையும். அண்ட் இந்த ரெசார்ட் உண்மையே நல்லா இருக்கும் அப்படின்னு நிறைய பிக்சர்ஸ் அனுப்பிச்சிருந்தாங்க. ரொம்ப ரெஸ்பான்சிபிளா இன்வைட் பண்ணிருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னா, சஃபாவோட ஹீரோ கிட்ஸ் ஸ்கூல்ல படிச்சால அவங்களோட அண்ணா ரெசார்ட் தான் அது. அங்க என்னென்ன பிளஸ் இருக்கு அப்படிங்கறதே உங்க கூட ஷேர் பண்றேன். உங்களுக்கும் பிடிச்சதுன்னா நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க மக்களே. உங்க மக்களே ஆள் கூட நான் போறேன். எல்லாருக்கும் அவங்க ஹஸ்பண்ட் கூட அவுட்டிங் போறதுதான் பிடிக்கும். எனக்கு வந்து என் ஹஸ்பண்ட் கூட போறதை விட ஹி இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். எனக்கு அவ்வளோ ஒரு எனர்ஜி. ரியாஸ் பாய் வந்து அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அதனால வந்து இன்னைக்கு நான் வந்து அப்செட் ஆக மாட்டேன், நான் ஜாலியா போவேன். வாங்க போலாம். எங்க போறோம்? பட்ஜெட் ட்ரிப். ஒரு பெரிய ஆசை இருக்கு நமக்கு. 7 seat கார் வாங்கணும்னு ஆசை இருக்கு. அதையும் அதை மட்டுமா புதுசா எடுக்கணும்னு ஆசை இருக்கு. அதுவும் புதுசா எடுக்க முடியாது கண்டிப்பா. இல்ல புதுசா தான் எடுக்கணும். எல்லாரும் கிளம்பினாலும் உங்க புருஷன் வர மாட்டாரு. இல்ல வந்தாருமா, பூட்டிட்டு வந்தாரு. போய் துண்டு எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி திரும்ப போனாரு. இந்த கார் அவங்கள்ட்ட கார் வாங்குறது பெரிய விஷயம் இல்ல, அந்த ப்ளூடூத் இதை வாங்காம விட்டுட்டோம். எங்க சின்னம்மா வந்தாலும் எங்களுக்கு தொல்லை, வரலனாலும் எங்களுக்கு தொல்லை. கார் எடுத்துட்டு போமா, உன் காருமான்னாங்க. இது கார், அது சுந்தரா டிராவல்ஸ் பார்ட் 2. வச்சிருவேன் பின்னாடி டிக்கி, அது என்னது அந்த திறக்க முடியல, பின்னு உடஞ்சிருக்கு. ஏதாவது லெப்ட் விண்டோவுக்கு இறக்குனா ஏத்த முடியாதான். ஒரு ப்ளூடூத் வந்து கனெக்ட் பண்ண முடியல. எல்லாருக்கும் இப்ப நான் பாடி கேட்க போறீங்க. நான் சர்ச் பண்றேன். பெட்ரோல் போட்டோம், டீசல் போட்டோம். டீசல் அது பெட்ரோல் இல்ல, பெட்ரோலா. எல்லாரும் கிளம்பி வந்துட்டீங்களா? திங்கிறதுலே இருக்காது. அதை கொடுங்க, நான் பாக்குறேன், செக் பண்றேன். சோ வந்து நம்ம டீசல் போட்டு கிளம்பிட்டோம் இங்க இருந்து. அதாவது ஒரு 8 மணி 7 மணிக்கு கிளம்பினா ஓகே, எல்லாம் லேட் என்ன தவிர. ஏபிள் சாத்திக்கிட்டு மூடிக்கிட்டு பாப்போம். கம்மங்கூழ் ஃபர்ஸ்ட் டைம் அர்ஷத் கம்மங்கூழ் குடிக்கிறான். எப்படி ஆச்சு குடி இருக்கு? நாங்க வந்து மேக்ஸிமம் கம்மங்கூழ் வாங்குறது எதுக்குன்னா ரொம்ப டேஸ்ட். தொட்டுக்கைக்கா மச்சா மோர் மிளகா சாப்பிடுறீங்களா? ஏமா ஒத்தசா என்னைய சொன்னீங்க. ஆனா எங்க கிளம்புனாலும் வீட்டுல கிடக்குற பழசு பட்டையை பூரா அள்ளிட்டு வந்துட வேண்டியது. நேத்து பண்ண பிரியாணியை வேற அள்ளி போட்டு வந்தீங்க. ஒரு 5-6 வடகம் மட்டும் எடுத்துக்கிறேன். வடகம் மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கிறேன் பாப்பாக்கு. தயிர் வாங்கி தர சொல்றேன். ஐயா காலையில இன்னமும் போயிட்டு இருக்கோம். டிராபிக் ஹெவியா இருக்கா? கூட்டமா கிளம்பிடுறாங்க. டிராபிக்கே இல்லடா. எங்க கிளம்புறாங்க? அங்க பாரு தம்பி, ஒரு கூட்டமே மஞ்ச கொடியோட ஆரவாரமா வர்றாங்க. பாய் டூர் எப்படி என்ஜாய் பண்றீங்க? பாத்துட்டோடா. டூர் எப்படி என்ஜாய் பண்றீங்க? தொடச்சு என்ஜாய் பண்ண மூடிட்டே ஓடணும். வழி சொல்லுவீங்களா? டேய் வாய் உடைச்சிடுவேன். ஆசிங்க தொடச்சிக்கிட்டே போறோம் மேல. ஏற்கனவே சுந்தரா டிராவல்ஸ் வண்டி, இது தொடச்சு வேற போயிட்டு இருக்கோம்.
2 தூக்கம் போட்டு இருந்துச்சுதான். பார்த்து பார்த்து பிளான் பண்ணி திங்கக்கிழமை தான் வந்தோம். சரி திங்கக்கிழமைனா கிரௌடு இருக்காது, ஏன் நிக்கிறோம் எதுக்கு நிக்கிறோம்னு தெரியல. ஒரு அண்ணா வந்து பக்கம் போனாங்க, என்னன்னா அப்படின்னா மரம் விழுந்துருச்சு அப்படின்னாங்க. அப்புறம் என்ன, எங்க மனசுல இடி விழுந்துருச்சு. ரிட்டர்ன் ஒரு டவர் கூட இருக்காது யாருக்கும் போன் பண்ணி எங்களை காப்பாத்துங்கன்னு சொல்றதுக்கு. கண்ணாடி இறக்கி வச்சிருக்கமா, ஈசல் உள்ளவர். இதுல அர்ஷத் வேற, அம்மா இதுல இருந்து நீ கீழே விழுமா, அத்தா அவனைய தூக்குறாரான்னு பாப்பா. இதுல இருந்து இல்ல, எங்க விழுந்தாலும் சரி அந்த மனுஷன் பைய தூக்கிட்டு ஊருக்கு போயிருவாரு. நல்ல மழை மக்களே, செம்ம மழை பெய்யுது. அந்த மழையிலையும் பாருங்க ஹீட்ல எனக்கு ஏதாவது ஒண்ணு கிளம்பி வந்துருது. இப்பதான் குறைஞ்சிருக்கு மழை, நம்ம கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. நல்ல மழை. என்னவா இப்படி தூங்கி விழுகுறீங்க? பசிக்குது எனக்கும், சாப்பிடலாம். ஓ மை காட், என்னமா ஓகேடா. பிளேயர்னு உங்க எல்லாருக்கும் தெரியும் மக்களே, நம்ம விளையாட போறோம். கேமராமேன் ஒழுங்கா எடுக்கணும், வேற யாரும் இல்ல. என் புருஷன் கால் பண்ணுங்க. ஒரு பிளேயர் வந்து கூடாது. பிளேயர் வந்து செட்ல எப்படி அடிக்கிறாங்க நீங்க நல்லா பாத்துக்கணும். இப்படியா வீடு போட்டு அழுகிற மாதிரி. இப்ப இதெல்லாம் எடுக்க முடியும். ஒண்ணுமே விளையாட தெரிய மாட்டேங்குது மச்சான். அந்த பிள்ளைக்கு நானே சொல்லி கொடுக்க வேண்டியதா இருக்கு. நீ பெரிய பிளேயரு மச்சான். இப்படி வாவ், ஐயா ராசா தனி ரூம் குடுக்கறேன்னு சொல்லிட்டு ரூம் பூட்ட சொல்லிட்டு ரூம் கிளீன் பண்றாங்க. அம்மா மட்டும் ரூம் எடுத்து அண்ணா ரெடியாண்ணா வந்து தொலை. உங்க ரூம காட்டுறேன் வாங்கடா. எங்களை பார்த்தா ரூம் கொடுக்காத ஆள் மாதிரியா தெரியுது. என்ன மக்களே வேணும், வரேமா. எப்படா இருக்கு? செமையா இருக்கா? தங்க இங்க வா, நீ கீழே வர்றதுக்கு இதான் வழி. இங்க பாரு, கீழே ஒரு ரூம் இருக்கு. இங்க பாரு, நம்ம கீழே திறந்து விட்டேன்ல, நீ இப்ப இது கீழே வந்தா அந்த இது அந்த என்னது டைனிங், இது இந்த இடம் சொன்ன ரிசப்ஷன். ஆமா அந்த இடம். நீ இப்படி தூக்கிட்டு வரவேனா, இப்படியே வந்துடலாம். அப்பா என்ன சாப்பிட்ட? பிரியாணி. பிரியாணி, முட்டை. ஏதாவது ஒண்ணு புரிஞ்சான்னு சொல்லுங்க. இதுக்கு பேர் டான்ஸா? அதாவது இந்த கூலிங் என்ஜாய் பண்றதா, வெளியில போக முடியலையேன்னு நான் வருத்தப்படுறதா, ரெண்டுமே இருக்கு. சரி அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம வெளியில போலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா இதுல வந்து நம்ம சிக்கிட்டோம்னா அவ்வளவுதான். குழந்தைங்களுக்கு எல்லாமே நம்ம வந்து சஃபா ஹர்ஷத்தை பார்க்க வேண்டியதா இருக்கு. நாங்க அதனாலதான் வந்து ஃபயர் கூட ஃபர்ஸ்ட் வேணான்னு சொன்னோம். பட் ஆனா மழை வந்ததுனால ஆட்டோமேட்டிக்காவே அது கேன்சல் ஆயிடுச்சு. சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க கருப்பு ரோஜாவை, மறந்துடாம பண்ணுங்க. ஓகே பாய். நீங்க அம்மாட்ட போங்க, நானும் வரேன். நம்ம தான் குதிரை ஏறி அதுக்கு போன அழுச்சு. உங்க குடும்பத்து கூட வந்ததுக்கு எல்லாம் ஹாப்பி. ஆனா பேசட்டு தானே, புதுக்கோட்டையில இருந்து குட்டியா இருக்கும்போது பத்திரமா கூட்டி போங்க. அது வாடகை வருது. வாடா சுத்து அப்படியே ஒரே இடத்துல இருந்து கல்லத்துக்கு வாய்க்குள்ள வச்சு விட்டுருக்கேன், கஷ்டப்பட்டு சுட்டு இருக்கேன். ஆனா எப்படியானா இந்த எப்படின்னு சொல்லுங்க. தொட்டு 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 விலகி வச்ச வெங்கலத்து செம்புதாக அப்படின்னு போட்டு வேலை சேர்த்துட்டீங்களா? சேர்ந்துருவேன். அப்ரண்டிஸா சரியில்லைன்ட்டாங்க, ஒன்ன கூட விற்க முடியல அப்படின்ட்டாங்க. அதாவது நானே சுட்ட சோளக்கருது. தள்ளுடா, டேஸ்ட் பண்ணி பாரு. ஐயோ
சுடுதா? பச்சையா இருக்கா? மங்கி இருக்குல்ல, அது மட்டும் தனியா திருடிட்டு வந்து தின்னு தெரியுங்களா? ஏன் மனசாட்சி பிரைவசி எப்பதான் எனக்கு கிடைக்கும்? நான் எப்ப சாப்பிடுவேன்? யாரு வாங்கி கொடுத்தது? அத மறந்துட்டீங்களா? சபீனா நன்றி மறவா உலகமா இருக்கு. எங்க அம்மா நாங்க ஒத்த கிடையாது, சொரம் பேமா சொல்லி கிடையாது. அதனால எங்க அம்மா பேசிட்டு இருக்கா. அம்மா இப்ப வெளியே கூட்டுறதே கஷ்டம் போலே. அழுதுருவா. எங்க அம்மாவோட சொந்தக்காரங்களை பார்த்தா அவங்க அழுதுருவாங்க. ஒண்ணு கூடிட்டாங்க. சோ வந்து ஃபுல்லா வந்து இந்த ஃபுல் ஷால் கவர் பண்ணிட்டு அவ்வளோ விளையாட்டு ஜாமான் வாங்கணும். கட்டி அம்மஞ்சலி பிரச்சனை எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்புறம் எல்லாரும் கூட ஜாலியா போட்டோ எடுத்துட்டு காரப்பூரி எனக்கு காரப்பொரி சாப்பிடணும் போல இருக்கு. அங்க பாருங்க, பாய் வந்து எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சாப்பிடுறாங்க. அது பாய் வந்து அவங்கள்ட்ட வாங்கி சாப்பிட மாட்டாங்க. துணி தின்னே பாய் வந்து முடிச்சு. பாய் நீங்க வண்டி ஓட்டணும், காலைல பொங்கல் வேற இருக்கீங்க, எங்க பாய் வேற சாப்பிட்டு இருக்காங்க. அடா படுபாவி பயல, உன்னை நம்பி வந்ததுக்கு. மச்சான் என்ன வாங்குறீங்க? மசால் பொரி, காரப்பொரி. என்ன மொந்து மொந்து பாக்குறாரு தெரியலையா தங்கம்? சந்தன கட்டை எடுத்து மொந்து பாக்குறாரு, எதுக்குன்னே தெரியல. அம்மா இத வாங்க வேணாம், நான் இருக்கேன். இது சந்தன கட்டை, நீ நாட்டு கட்ட டவுன் கட்ட ரெண்டும் கலந்த சம கட்ட. ஐ லவ் யூ தங்கம். மோரையில முடிக்கூடாது. புடிங்கிட்டு வாங்கிட்டு சொல்லுங்க. இங்க இருங்க, சாம்பிளுக்கு வாங்கிருங்க, எடுத்துட்டு அப்படியே மறுபடியும் கொடுத்துருங்க, அங்க போய் வச்சிடுறேன். ஓகேயா? குளுக்கோஸா? அப்பா உங்களுக்கு பைல்ஸ் இருக்குல்ல, வாங்கிக்கோங்க. ஓ, என்னன்னா கொஞ்சம் புளிப்பு தட்டும். எனக்கு பிடிக்காது, நீங்க சாப்பிடுங்க. எப்படி இருக்கு? இல்ல நாடுங்க சிஸ்டர், இதோட 15. இதோட 15. நானும் பக்கமே வரேன். அதாவது எங்க அம்மா நிம்மதியா பர்ச்சேஸ் பண்ணணுங்கிறதுக்காக அந்த பக்கம் போனேன். அம்மா நீ வேற வந்து ஆக்சுவலி இவங்க லாஸ்ட் இயர் இவங்க தான் நிறைய கட் பண்ணி கொடுத்தாங்க. இந்த தடவை நான் வேணாங்கிறேன், அவங்க கட் பண்ணி கொடுக்குறாங்க. கொடுங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லாவே இருக்கியா? நல்லா இருக்கு. ஆனா கொஞ்சம் புளிக்குது எனக்கு. இது இனிப்புச்சா? இதுவும் நல்லா இனிப்பா. ஆரஞ்சு சூப்பரா இருந்தது. அது லைட்டா புளிக்கவும் ஒரு மாதிரி டேஸ்ட் மாதிரி. ஆக்சுவலி எங்க ஃபேமிலி எல்லாரும் டிராகன் ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிடுவோம். அடங்கப்பா, ஒரு வழியா வீட்டுக்கு வந்தாச்சு மக்களே. அப்பா டயர்ட் ஆகி என்னன்னா பயங்கர பர்ச்சேசிங், ஃபுல்லா பர்ச்சேசிங். பாதி ஃப்ரூட்ஸ் நிறைய வாங்கணும். சாக்லேட்லாம் ஒண்ணு கூட வாங்கல, ஃப்ரூட்ஸ் தான் வாங்கணும். மேடம் கிளம்பிட்டீங்களா? பாய் தங்கம், பாய் பாய் பாய், மீட் பண்ணுவோம். பாய். ஸோ மறக்காம வந்து கருப்பு ரோஜா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் கொடைக்கானல் போறதா இருந்தா கொஞ்சம் மழை பெய்யுது. கார் ஓட்டுறாரா? ஐயோ கார் ஓட்டல மக்களே, இங்கேருந்து இங்க வண்டி எடுத்து போட்டாரா? அவ்வளவுதான் செஞ்சிருக்காருல, நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்களா? பாய் ஹாய். ஸோ வந்து மழை நல்லா பெய்யுது. உங்களுக்கு வந்து மழை என்ஜாய் பண்ற மாதிரி இருந்தா கண்டிப்பா போங்க. குட்டீஸ்லாம் இருந்தா சேஃபா கூட்டிட்டு போயிட்டு சேஃபா வாங்க மக்களே. தேங்க்யூ சோ மச், லவ் யூ, பாய். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அண்ட் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.